உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. வாழைப்பழத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் துருவிய வெல்லம் எடுத்துக்கலாம். இது கூட 2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சு இறக்கிடலாம். அடுத்து ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் ஒரு நேந்திர வாழைப்பழம் நல்லா பழுத்தது ஸ்லைஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் நேந்திர வாழைப்பழம் இல்லைன்னா வேறு எந்த வாழைப்பழம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நெய்யிலேயே வதக்கிக்கலாம். வதக்கும்போது அப்படி லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சு வச்சுருக்கிற வெல்லத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு அடுத்து 2 ஏலக்காயை இந்த மாதிரி தட்டி பவுடராக உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் அரிசி மாவு, நார்மல் அரிசி மாவு தான், உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உள்ளே ஆட் பண்ணினதுமே நல்லா கெட்டியாகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/2 கப் தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சாச்சு. இதிலேருந்து ஒரு சின்னதாக எடுத்து உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நம்மளுக்கு வேறு ஏதாவது ஷேப் வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு இப்போ ஆவியில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான், நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இந்த வாழைப்பழ ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமை கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.